புதுச்சேரி மீனவர்கள் படகு மீது காரைக்கால் மீனவர்கள் படகை மோதி விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் வசித்து வரும் வேலுவுக்கு சொந்தமான விசைப்படகில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று குமார், ஏழுமலை, முருகன் உள்ளிட்ட 6 பேர் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீன்களை பிடித்துக் கொண்டு நள்ளிரவு கரைக்கு திரும்பும் வழியில் காரைக்காலை சேர்ந்த விசைப்படகு ஒன்று வேலுவின் படகின் மீது வேகமாக மோதியதாக கூறப்படுகிறது. மோதிய வேகத்தில் படகில் இருந்து 2 மீனவர்கள் கடலில் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடினர். இதை பார்த்த சக மீனவர்கள் இருவரையும் சேதமடைந்த படகையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். புதுச்சேரி துறைமுகத்து உள்ள வர போட்டு அப்போ நம்ம சரி கொஞ்சம் லேட்டாக போகலான்னு சொல்லிட்டு போட்டு அங்கே இருந்தது. நாகப்பட்டினத்து போட்டு அங்கேருந்து ஒரு போட்டு வந்தது. இருட்டு டைமு, போட்டு எதுவும் கண்டுபிடிக்க முடியல. காரைக்கால் போட்டு போட்டு ஓட்டினதோட மறு சைடில் உள்ள ஆள் 3 பேர் தண்ணியில் விழுந்தாச்சு. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே எங்களால் முடியல. மற்ற போட்டில் தேடிக்கிட்டு பார்த்தோம். பிறகு தான் ஆளை கண்டுபிடிச்சி நாங்கள் எடுத்துக்கிட்டு இங்கே சேர்ந்தோம். என்னோடய போட்டு ஞாயிற்றுக்கிழமை தொழிலுக்கு போச்சு. தொழிலுக்கு போய் வர்ற ஒரு நாளுக்கு முன்னாடி இரவு நைட்டு 1:30 மணிக்கு ஆங்கரில் இருந்தது. மறுபடியும் அவங்க காலையில் ஒரு நாள் பார்த்துன்னு வரலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருக்கும்போது போட்டு காரைக்கால் போட்டு ஓட்டிட்டு அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. 2 ஆள் கடலில் விழுந்துட்டாச்சு. கடலில் விழுந்தும் அவங்கள காப்பாற்ற கூட இல்லை, எதுவும் பண்ணவில்லை. என் போட்டு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஆகிக்குது. அதையும் கவனிக்காமல் அவங்க லைட்டை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க. போயிட்டு இதுக்கு என்ன தக்க நடவடிக்கை எதுவுமே எடுக்காமல் கவர்மெண்ட்டும் எடுக்கல. காவல்துறையில் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம்.